ஹை நேயர்களே வணக்கம். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் விதையை வச்சு பொடி பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் காய்ச்ச வெள்ளை பூசணிக்காயிலேருந்து எடுத்து வச்ச விதை தான் இது. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இது அப்படியே நம்ம தோல் நீக்காமல் தான் பொடி பண்ண போகிறோம். பூசணி விதை 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன். நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்கின வறுத்த எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முழு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 3 தழை, கல்லுப்பு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை மிளகாய் 8 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூசணி விதையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகாவை சேர்த்துக்கலாம். பாத்திரம் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால மிளகாய் தீஞ்சி போகாமல் வறுத்தெடுக்கணும். 20 செகண்ட் லோ ஹீட்லேயே வறுத்தெடுத்தா போதும். மிளகாவை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். இதையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ 2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 3/4 பதம் வறுப்பட்டதுக்கப்புறமா எள்ளை சேர்த்துக்கிட்டு வறுத்துடலாம். நான் வறுத்த எள்ளு யூஸ் பண்ணுறதுனால சும்மா 10 செகண்டுக்கு வறுத்தெடுத்துக்க போகிறேன். நீங்கள் எள்ளை வெடித்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை அந்த சூட்லேயே லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பிச்சு போட்டுடலாம். கருவேப்பிலையும் வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பூசணி விதை நம்ம தோலோடு போட்டிருக்கிறதுனால நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சி எடுத்திருக்கேன். பூசணி விதை இந்த மாதிரி நல்லா அரைப்படணும். உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதத்தோடு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் இந்த பொடி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.